உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் கேளு. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துறாருல, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? வரேன். சரி, டாஸ்மாக் கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது, சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. சரியா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈஸ்வர் மொச்ச மாதிரி கூட்டம் தேடி போய் நிக்குதே. 12 மணிக்காடா காலையிலேயே முக்கிறாங்களாம். அதுக்கு 10 மணிக்கு டோக்கன் போட்டு நிக்கிறாங்க. சொல்லுவாங்க பால் ஊத்துறவங்க விடிய காலம் 3 மணில இருந்து வீடு வீடா கொண்டே ஊத்த வேண்டி இருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. அதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க? வரம் சொல்லிட்டீங்க. பால் ஊத்துறது வீடு வீடா ஊத்த வேண்டி இருக்கு. பாலா போன சாராயத்தை எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சு போறாங்கல்ல. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது சாபம் தான், வேற என்ன. இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். அந்த கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு மனித ரூபம் கொண்டு. அந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல, சுத்தி முத்தி பார்த்திருக்காரு, பிரச்சனை வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலக்கிறாரு. கடவுள் பாக்குறதாக பால்ல தண்ணி கலக்கிறானே, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பான். கடவுள் போய் கேட்கிறாரு, எப்ப தொண்டை வறண்டு வச்சுனா குடிக்க தண்ணி குறன்னு கடவுள் கேட்டிருக்காரு. வந்தது கடவுள் இவனுக்கு தெரியாதுல்ல, ஏ போப்பா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். சரி, கடவுள் மனவேதனை தாங்க முடியாம என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. கடவுள் கடவாசல்னு கேட்டாரு, எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா குடிக்க தண்ணி கூறான்னு. தண்ணி தானே வேணும், டேய் இந்த ஆளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டில் ஊத்தி விடுங்களான்னு இருக்காங்க. சும்மாவும் கொடுப்பாங்களா? கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கம் போட்டு வரம் கொடுத்தாரா. ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், காலையை அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னு பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தண்ணி தாண்டா வரும். கடவுள் கொடுத்த வரம் இது. வரம் இல்லடா, மனுஷன் போட்ட கொடுமை இது. நீ பாரு, இப்ப கடவுள் வந்தாரு பால் வியாபாரி தண்ணி கேட்டாருன்னு சொன்னீல்ல, இதுக்கு அந்த காலத்துக்கு முன்னால பால் இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்குல்ல. அப்ப ஊத்துனா இல்ல, கதை ஒண்ணுதான். இப்ப என்னன்னா நம்ம எப்படி தப்பிக்கணும். நீங்க ஒரு நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடம். அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில ஒரு பேனா இருக்கு, நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டார். அந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்களா? என்ன சொல்லணும்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா உங்களுக்கு லாபம் தானேயா, 5 ரூபா லாபம். 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, 5 ரூபாய்க்கு மேற்கொண்டு சேர்த்து வித்துருக்கீங்க, அப்புறம் 10 ரூபா கிடைக்குதுல லாபம். 5 ரூபா லாபம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அங்க ரஷ்ய மாணவர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்களாம், 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டுல உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றதுக்கலாம். இது என்னங்க தண்டனை? அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஒரு பொருளை லாபத்துக்கு விற்கிறது தப்பு இல்லை. எவ்வளவு லாபத்துக்கு விற்கணுமா? 1 ரூபா 2 ரூபா வச்சு விற்கலாம். 100க்கு 70% ஒரு பொருளுக்கு 2% தான் லாபம் வச்சு விற்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது நியாயம். 3 ரூபா கூட வச்சு விற்றா தப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. இங்கே நம்ம நாட்டில் எப்படி தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 50 ரூபாய்க்கு விற்றாலும் பேசாமல் இருப்பாங்க. கேட்கணும், என்ன சொல்லுது சட்டம், என்ன இருக்கு நம்ம கிட்ட, சரியா இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? சரியா இருக்குன்னு தான் பார்க்குறோம், அளவு மாறிடுது. பல்ல உடைக்க போற பாத்துக்க. நான் கேட்குறேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க, குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, இப்படிலாம் இருக்கு, நாடு இப்படி போகுதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன். 2 குடியார போய் தண்ணி அடிக்கிறேன்னு வைங்க, அடிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? இந்த 2 டம்ளர்ல அப்படி சீஸ் அப்படின்னு அடிப்பாங்களே, ஏன் அடிக்கிறாங்க? எதுக்கு அது? அதை உங்ககிட்ட கேட்கறேன், எதுக்கு? 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம், தொடர்ந்து செய்யணும்னா. அது ஒரு மனுஷன் கிடையாது, அதுக்கு அடிக்கிறாங்க. அப்படி சீஸ் அடிக்கும் போதே கணக்கு பார்ப்பாங்க, என்ன நம்மளுக்கு 2 ounce ஊத்திருக்கா, அவனுக்கு 4 ounce ஊத்திருக்கா, அளவு பாக்குறதுக்கு தான் இதை பண்றது. இது தெரியாம நம்ம ஆள் பார்த்தா எவ்வளவு சாதுரியம் உனக்கு. தப்பு பண்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்றீங்க. அப்படி பண்றாங்க சாமி. இன்னொருத்தர், நான் ஒரு கதை சொல்றேன் பாரு. ஒரு பெரிய குடியார ஒருத்தன் ஒரு நாள் ஒரு மதுபான கடைக்கு போய் ஒரு போத்தலை வாங்கி வச்சு உட்கார்ந்தவன் 3 குவளையை வாங்கி ஊத்துனேன். 3 குவளையில இந்த பரிமாற ஒருத்தர் இருப்பாருல்ல, ஆமா, வாங்கி கொடுக்குறவர் கொள்றவர், அவர் கேட்கிறாரு, என்னன்னு நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க 3 குவளையில ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவன் சொன்னேன், நாங்க மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பிய. எங்க மூத்தவர் தூத்துக்குடியில இருக்காரு, எங்க இளையவர் காரைக்குடியில இருக்காரு, நான் நடுவுல பரமக்குடியில இருக்கேன். நாங்க 3 பேருமே ஒன்னாவே குடிச்சு பழகிட்டோம். இப்ப 3 பேரும் அங்கிட்ட தொழில் நிமித்தமா அங்கங்க போயிட்டோம். ஆனாலும் குடிக்கும் போது 3 பேரும் ஞாபகமா 3 பேருமே 3 கோவலை வச்சுதான் குடிப்போம்னு ஞாபகத்துக்கு. பரிமாறம் நினைச்சா இப்படிமாடா குடிக்கிறதுக்கு ஒரு தத்துவம், நல்ல மனுஷங்களா தொலைங்கடான்ட்டு போயிட்டார். ஒரு 2 மாசம் கழிச்சு அதே ஆளு அதே கடைக்கு வந்து அவர்கிட்ட வாங்கி வர சொல்லி ஒரு குவளையை வச்சு, ஒரு போத்தலை வச்சு 2 குவளையை வச்சேன். இப்போ அவர் கேட்டார், அண்ணன் எப்போதுமே 3 கோவலை தானே வச்சு குடிப்பியே, இப்போ உன்னை காணா, இன்னும் உன்னை காணுமே, எது உங்கள் அண்ணன் எதுக்கு மண்டை எதுக்கு போட்டானா? டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், அப்புறம் ஏன் 1 கோவலை இல்லை 2 கோவலை வச்சிருக்கிய? இவன் சொன்னேன், நான் ஒரு 2 மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு. 2 மாசமா குடிக்கிறத நிறுத்திட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இது 2? அது எங்க அண்ணங்க ஞாபகமா குடிக்கிறேன், நான் குடிக்கிறது இல்லை. எப்படி
விளங்குமாடா? சமாளிக்கிறது வருங்க. இப்படியே தான்டா கெடுத்து விட்டாங்க. என்ன வேணா ஆமா, குடியாரங்களை பூரா மது பிரியர்கள். ஆமா. அப்புறம் குற்றம் செய்வர்கள் எல்லாம் தவறு செய்வான்னு சொல்லக்கூடாதான். அது என்ன கணக்குல இருந்து மீறி விட்டார். என்னடா பேர் வைக்கிறீங்க நீங்க? தூய தமிழ் வார்த்தைங்கயா. அது எதுக்கு எதை பேர் வைக்கிறது வேண்டாம். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இதுக்கு உண்மையான பேர் என்ன தமிழ்ல? எதுக்கு இதுக்கு உண்மையான பேரு மயிர். பாத்தீங்களா? ஆனா நம்மளால ஏன்டா மயிராண்டின்னு சொன்னோம்னா கோவப்படுவாங்க. ஆனா சுத்தமான தமிழ் வார்த்தை இது மயிர். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அண்ணா உயிர் நீப்பின் மானப்பரின்னு சொல்றாருல. இப்ப பழனி முருகனை போய் பாக்குறான். அவர் இடுப்புல என்ன கட்டியிருப்பாரு? கோவணம். அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன? கோவணம் தான் கிடையாது. அதுக்கு சுத்தமான தமிழ் பேர் ஒன்று இருக்கு. என்னது? அதுக்கு பேர் தான் தண்டு தாங்கி. அது இங்க இல்ல, தஞ்சாவூர் பகுதியில ஒரு சில ஊர்களில் சொல்ற வழக்கம். ஏன் தண்டு தாங்கின்னு பேர் வச்சாங்க? அவர் கையில என்ன வச்சிருக்காரு? தண்டாயுதம். அந்த பால தண்டாயுதபாணின்னு ஒரு பேரு. அவர் தண்டை தாங்கி நிற்பதால் அவருக்கு பால தண்டாயுதபாணி என்று பெயர். தண்டை தாங்குவதால் அவருக்கு தண்டு தாங்கி என்று பெயர். என்ன மாத்தா வருது கற்பனை உனக்கு ரொம்ப சரி. அதை விடியா, அந்த காலத்துல அப்படித்தானே சாமி இருந்திருக்காங்க. அது பேர் உண்மையான பேர் தண்டு தாங்கி, லங்கோடு கட்டி, கோமணம் கட்டி விவசாயம் பார்ப்பாங்க. அது இருக்கும்போது காற்றோட்டம் இருந்தது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களும் இறுக்கமான உடை அணியக்கூடாது. அதனாலதான் கர்ப்பப்பையில இவ்வளவு பிரச்சனை வருது. உங்களுக்கு சட்டியை கோமணம் கட்டுறாங்க. உடை கூட நம்மளுடைய உணர்வை தீர்மானிக்குது, வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆடை கலாச்சாரமும் தாவணி பாவாடையோடு பார்த்தது எவ்வளவு காலம் இப்பெல்லாம் பார்க்க முடியுதா? அதான் சொல்லுவாங்க, நாள் 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2. இப்போ நாள் 2 ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன செய்யணும்? பாத்தீங்களா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும். ஆமா, கழிச்சாத்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ வாரம் 2னா என்ன தேய்ச்சி குளிக்கணும்? ஏன் குளிக்கிறியா? வருஷத்துக்கு ஒரு தடவைதியா, அதுவும் தீபாவளிக்குதியா, அதுவும் சரக்கடிக்கணுமேங்கிறதுக்காக வேகமா தலையில வச்சுட்டு வேகமா ஓடிடுறாங்க. குளிக்கிறது இல்ல. அப்ப தலைக்கு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. இப்போ மாதம் 2னா, மாசம் 2னா கல்யாணமானவர்கள் மனைவியோட கூடுற நாள் 2 நாள். அவர் என்ன சொல்றாருன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் முண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு இவர் சொல்றாரு. நான் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. நீங்க அறிவியல் ரீதியா சொல்றீங்க, ஆன்மீக ரீதியாவும் சொல்றீங்க. ஆமா. ஆனா நம்ம பயமுளைவுக ஒரே நாளைக்கு 15 தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மஷத்துல நிற்கி எதுல சரியா இருக்காங்களோ இதுல சரியா இருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னோர்கள் வகுத்த வழிபாடுகள், அந்த வழிமுறைகள் சிலர் கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு இல்லையா? விந்து விட்டவன் நொந்து கட்டான் இருக்கு இல்லையா? அது வேண்டாம். நல்ல விஷயம் இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை உடலை கழுவணும். அதுலயும் குடலை சுத்தம் செய்யணும். பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். சாப்பிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணணும். நமக்கு சித்த மருத்துவத்துல எல்லாமே இருக்கு சாமி. யாரு கடைபிடிக்க மாட்டேறாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. எப்படி? பைபாஸ் வழியாவா? எந்த மேலூர்? கொட்டாம்பட்டி மேலூர் இல்லையா? நான் அந்த மேலூர்ல மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். எதுக்கு வந்தீங்க? ஜெகனமா இருக்க உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு. பாத்துட்டீங்களா? போக வேண்டியதானே. அப்படி போயிட முடியுமா? வந்ததும் புதுசு உழுதும் தரிசனு. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரணை வைக்கணும். விசாரணை எல்லாம் வைக்க கூடாது. மனு கொடுக்கறதோட அவ்வளவுதான். விசாரிக்கலாம். கமிஷன் பேருக்கு தான் வைக்கிறது. ஆமா. எந்த கமிஷன் ஒழுங்கு சரி விடியா? இப்ப வந்து என்ன வேலை பாக்குறீங்க? சத்தம் கேட்டு கலகம் செய்வதனுடைய வேலை. ஆச்சாடி, அந்த மனுஷன் நீங்க தானா? ஆமா. இந்த நாடை திருத்தின உலகத்தை திருத்துறேன்னு சொல்றது நீங்க தானா? நெல்லு விதைக்கிறோம்ல, பயிர் முளைக்குதா? முளைக்குது. கூடவே களை முளைக்குதா? ஆமா. பயிர் நல்லா இருக்கணும்னா அந்த களையை புடுங்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். களையை புடுங்குறீங்க. ஆமா. சரி, நல்லா செய்யுங்க.